வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோ சீரீஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்கா 11th பயாலஜியில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்க ஆசையா. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சப்ஜெக்டில் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயாலஜி டீச்சர். என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய அனுபவத்தில் எந்தெந்த கொஷின்லாம் வரலாம் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஷின்ஸ் தான் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா சென்டம் வாங்க முடியும் அப்படின்றதுக்கான பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஐடியா தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டே 1, டே 2, டே 3 அப்படின்றது. இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க டே 1ல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பயாலஜி சப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 11th பயாலஜியில் பார்த்தீங்கன்னாக்கா சென்டம் வாங்க முடியும். ஸோ நீங்கள் 11th பயாலஜியில் சென்டம் வாங்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் சென்டம் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். ஸோ டெய்லி கொடுக்குற ஒர்க்கு டெய்லி முடிச்சிருங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈஸியாக சென்டம் வாங்க முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா டே 1 போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்லேயும் போனீங்கன்னாக்கா டே 1, டே 2, டே 3ன்னு கண்டினியூஸாக வரும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஒரு நாளைக்கு பயோ பாட்னி, ஒரு நாளைக்கு பயோ ஜுவாலஜி அப்படின்னு சொன்னோம். ஸோ நேற்று லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பயோ பாட்னி பார்த்தோம். இன்றைக்கி பயோ ஜுவாலஜி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு லெசனில் நம்ம பார்க்குறோம் த மைண்ட் மேப் கிளாடோகிராம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. இப்போ கிளாடோகிராம் அப்படின்றது ஒரு மைண்ட் மேப்பு. அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா எர்னஸ்ட் எக்கேல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அடுத்து த கிராஸ் பிட்வீன் மேல் லயன் ஃபீமேல் டைகர் ரிசல்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் லைகர். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லயன். ஸோ லயனையும் மேல் ஆர்கன், மேல் பார்த்தீங்கன்னாக்கா லயன், ஃபீமேல் பார்த்தீங்கன்னாக்கா டைகர். இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் பண்ணி புதுசாக ஒரு ஆர்கனிசம் கண்டுபிடிக்கிறாங்க. அதோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லைகர். அப்போ லயனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் 2, அடுத்தது டைகருடைய லாஸ்ட் 3 லெட்டர், அது ரெண்டும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைகர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ கிராஸ் பிட்வீன் மேல் லயன் அண்ட் ஃபீமேல் டைகர் ரிசல்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் லைகர். இது செகண்ட் கொஷின். தேர்டு கொஷின் 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன். 3 டொமைன், அதாவது இருக்கிற என்டையர் வேர்ல்டை பார்த்தீங்கன்னாக்கா 3 டொமைனாக பிரித்தாங்க. யார் அந்த கிளாசிஃபிகேஷனை கொடுத்தது அப்படின்னா கார்ல் ஊஸ் அப்படின்ற ஒருத்தர். அப்போ 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் வாஸ் ப்ரொபோஸ்டு பை கார்ல் ஊஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4, த ஜுவாலஜிக்கல் நேம் ஆஃப் நேஷ்னல் பேர்ட். ஸோ நேஷ்னல் பேர்டோடைய ஜுவாலஜிக்கல் நேம் பார்த்தீங்கன்னாக்கா பாவோ கிறிஸ்டாட்டஸ். ஸோ பாவோ கிறிஸ்டாட்டஸ் அப்படின்றது நேஷ்னல் பேர்டோடைய ஜுவாலஜிக்கல் நேம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டேஷ் இஸ் கால்டு த பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ பறவை மனிதன் அப்படின்னு சொல்லுவோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் சலீம் அலி. அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா பறவை மனிதன். அடுத்து ஸ்பீசிஸ் பிளான்டாரம் வாஸ் ரிட்டன் பை. ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படின்றது ஒரு புக்கு. அந்த புக்கை யார் எழுதுனாங்க அப்படின்னாக்கா லின்னேயஸ். அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படின்ற புக்கை எழுதினார். அடுத்து who coined the term taxonomy. who coined the word taxonomy. யார் அப்படின்னா கண்டோல். அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாக்ஸானமி அப்படின்ற வேர்டை காயின் பண்ணார். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம டோட்டலாக 7 1 மார்க் பார்த்துருக்கோம். 7 1 மார்க்கை தருவாருங்க. ஏன்னா 1 மார்க் தான் இன்டீரியர், 1 மார்க் தான் பேசிக். 1 மார்க் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 1 மார்க்கும் கம்பல்சரி எழுதிட்டோம்னாக்கா பயாலஜியில் சென்டம் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 100% கண்டிப்பாக சென்டம் வரும். நீங்கள் எந்த கொஷின் பேப்பர்னால் எடுத்து பாருங்கள். நான் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இதுக்கப்புறம் அப்பப்போ போட்டுகிட்டே இருக்கேன். ஃபுல் கொஷின் பேப்பர், ரிவிஷன் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அந்த கொஷின் பேப்பரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இன்டீரியர் 1 மார்க் கம்பல்சரி கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா மற்ற கொஷின்ஸ் எல்லாம் நான் எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேனோ அந்த கொஷினை கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டம் கன்ஃபார்ம். ஸோ அடுத்து நம்ம 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்குறோம். இதில் ஒரு நாளைக்கு 2 2 மார்க் 2 3 மார்க் 1 5 மார்க் சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ப்ரோபயோட்டிக் அண்டு பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கொஷின். ஃபஸ்ட் லெசனில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். செகண்டு, ஒய் மியூல் இஸ் ஸ்டெரைல் இன் நேச்சர்.
ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். மியூல் அப்படின்றது ஸ்டெரைல் இன் நேச்சர், ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2 மார்க் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின். அடுத்து லிஸ்ட் எனி ஃபைவ் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஃபெலிடே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மார்க்காக கொடுத்துருக்கேன். ரொம்ப ரேராக தான் கேட்கக்கூடிய கொஷின். நமக்கு மிட்டம் இதிலெல்லாம் கேட்பாங்க, மிட்டம் கோட்டலியில் இதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ லிஸ்ட் எனி 5 சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஃபெலிடே. ஸோ இதுவும் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஷின் தான். அடுத்த கொஷின் நம்பர் 4, டிஃபைன் ஸ்பீசிஸ். இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டிஃபைன் ஸ்பீசிஸ். அடுத்த கொஷின் நம்பர் 5, எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா டோட்டலாக வந்து பண்ணாக்கா நமக்கு 5 ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதோடைய எக்ஸ்பான்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 மார்க் கொஷின். இது 2 மார்க்லேயும் வரலாம். ஸோ 2 கொடுத்துட்டு 2 மார்க்கில் கேட்கலாம். DAISY அதோடைய எக்ஸ்பேண்ட், ABIS இதோடைய எக்ஸ்பேண்ட், ALIS இதோடைய எக்ஸ்பேண்ட், அது ஸ்பைடா SPIDI இதோடைய எக்ஸ்பேண்ட், ட்ராவிங் இதோடைய எக்ஸ்பேண்ட். ஸோ இன்றைக்கான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இந்த கொஷினை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போவே உட்காந்துட்டு படிக்க ஆரம்பிங்க. இதுக்கு ஏதாவது உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது, ஸோ இந்த கொஷினுக்கு எனக்கு ஆன்சர் புரியல, எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுங்கள் அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னாலே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர் நான் உடனே கொடுத்துட்றேன். 1 மார்க்குக்கான ஆன்சர் இங்கேயே கொடுத்துட்ருக்கேன். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கில் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உடனே உங்களுக்கான ஆன்சர் கொடுத்துட்றேன். தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க. வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லை, அதை டெய்லி கொடுக்குற ஒர்க்கை டெய்லியும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.